ஹாய் நண்பா, நாம் இன்னைக்கு குனியம்புத்தூரில் இருக்கிற நஹ்தி மந்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம் தான், பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் வரதுக்கு டைமே கிடைக்கல. இன்றைக்கி தான் நம்ம வரதுக்கு டைம் கிடைச்சது. இது எங்கே இருக்குன்னா, நம்ம குனியம்புத்தூரில் ஹைஸ்கூலை தாண்டி வஹா பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது. பாலக்காடு ரோடு இது, பாலக்காடு ரோடு குனியம்புத்தூரில். இங்கே வந்து முன்னாடி பார்க்கிங்க்கு நல்ல பிளேஸ் இருக்குது. டூ வீலர்லாம் வந்தால் நல்லா பார்க்கிங் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கிரில் வந்து முன்னாடியே வச்சுருக்கிறாங்க ரெடி பண்ணுறதுக்கு. இது அங்கேயே பேக்கிங் பண்ணிடுறாங்க. பார்சல்லாம் இங்கேயே நம்ம பே பண்ணிட்டு வாங்கி போயிடலாம் போல், அந்த மாதிரி ரெடியாக இருக்குது. நாங்கள் இதுதான் ஃப்ரண்ட் பேசிங்கு. நல்ல கூட்டங்க, நாங்கள் வந்த நேரம் நல்ல கூட்டம். நாங்கள் வந்து ஒரு 1:30க்கு வந்திருக்கோம், அதனால் நல்ல கூட்டம். ஒரு 12:30க்குலாம் வந்திருந்தோம்னா ஃப்ரீயாக இருக்கும், போயிருக்கலாம். இங்கே எப்படின்னா, அங்கே முன்னாடி நிற்கிறவர் வந்து பேர் நோட் பண்ணிக்கிறாரு. ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேர்னா 2 பேர், ஒருத்தர்னா ஒருத்தருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல சீட்டை வெக்கேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு. பார்சல்லாம் ஃப்ரண்ட்டில் வாங்கிட்டு போயிருக்கலாம் இருக்கும் போல். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, யாராவது வந்தாங்கன்னா போகலாம் அப்படின்றதுனால காத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் உட்காந்துட்ருக்குறோம். யாரும் வர்றதில்லை. சரி, பார்க்கலாம் எப்போ யார் வர்றாங்கன்ட்டு. போகிறதுக்காக தயாராக இருக்கிறோம். யாராவது வர்ற மாதிரி தெரியுது, கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பேர். எதுக்குடா இந்த மானங்கிட்ட எங்களை உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். இன்றைக்கி சண்டே தானே, சரி அப்படியே வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பி ஃபேமிலியாக வந்திருந்தோம். இப்போ உள்ள இதுதாங்க எங்கள் டேபிள். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குது. இவ்வளவு இடத்த விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க. அதுவா சார், வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாதான் வகத்துக்குள்ள இறங்கலாம் சமிக்கும். இங்கே வந்து ஸ்டார்டர் ஐட்டம், பிரியாணி ஐட்டம்லாம் இருக்குது. இங்கே ஸ்பெஷல் வந்து மந்தி ஸ்பெஷல் பிரியாணிஸ் தான், எல்லாமே கேரளா. நாங்கள் வந்து இங்கே மந்தி ஸ்பெஷல் காம்போ பிளேட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. அது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து சர்வ் பண்ணுறாங்க. நல்லா பிளேட்லாம் அப்பயே நல்லா வாஷ் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. நல்லா கிளாஸ்லாம் நல்லா இருக்குது. இங்கே வந்து தண்ணி நல்லா சுடு தண்ணி தான் கொடுக்குறாங்க. கேரளாவில் எப்பவுமே அந்த சுடு தண்ணியை வந்து அந்த நிலவேம்பு போட்டு கொடுப்பாங்க, அதே இதில் தான் கொடுத்தாங்க. நல்லா நீட்டாக இருக்குங்க, நல்லா நீட்டாக. உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? ஃபஸ்ட்டு சேலட் வந்துச்சுங்க. சேலடு, மயோனைஸு, ஹாட் சாஸு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து சூப் வந்துடுச்சு. இது வந்து சிக்கன் சூப்பு. இந்த காம்போ ஆஃபரில் வந்து சேலடு, சிக்கன் சூப்பு, பார்பிக்யூ, சில்லி சிக்கனு, அப்புறம் மட்டன். நாங்கள் பீஃப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதனால் பீஃப் பார்பிக்யூ ப்ளஸ் மந்தி ஸ்பெஷல் பிரியாணி, அப்புறம் ஒரு 1 லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸு ப்ளஸ் ஐஸ்கிரீம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போ ஆஃபருங்க. இது எல்லாமே சேர்ந்து 1200 தாங்க. 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு இருக்கும். இது வந்து சால்ட் இருக்குது, பெப்பர் இருக்குது. நான் பெப்பர்லாம் போட்டுட்டோம். சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நல்லா சூடாகவும் இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டுங்க சூப்பு. சேலடும் அதே மாதிரி சேலடும் நல்லா இருந்துச்சு. சேலடில் என்ன வெறும் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை, ஃபுல்லாக வெள்ளரிக்காய் தான் அதிகமாக இருந்துச்சு. அதான் சூப்போட உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். இது வந்து சிக்கன் சாஸ் சூப்பு வந்துருச்சுங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது இதுதாங்க அந்த மந்தி ஸ்பெஷல் பிளேட்டரு. இதுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி பிரியாணி. எல்லாம் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான். இது வந்து அந்த பார்பிக்யூ சிக்கனு, அது வந்து மஞ்சூரியனு, அது வந்து சில்லி சிக்கனு, எல்லாமே ஒரே இதில் போட்டு மிக்சராக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நல்லா நீட்டாக சர்வ் வந்து நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. இது வந்து ஒரு லெமனு, காஞ்ச லெமனு. அது என்னமோ அது ஒரு ட்ரெடிஷ்னலாக வைப்பாங்களாம். அதை பற்றி நமக்கு தெரியாது. நமக்கு நல்லா இருந்தால் போதுங்கிறது சாப்பிட்றது தானே. சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணணுன்ற அளவுக்கு இருக்குது. இன்னொரு டைமும் வந்து சாப்பிடணும் மாதிரி தோணுது. நல்லா இருக்குது, இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ருசி மணக்கு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து 7up கொடுத்துருக்காங்க 1 லிட்ரு. நான் வச்சுருக்கிறது வந்து சிக்கன் மஞ்சூரியனு லெக் பீஸு. நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே லெக் பீஸாக கொடுத்துட்டாங்க. எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுறது. காம்போங்கிறனால நமக்கு எல்லா ஐட்டமும் கிடச்சிருச்சுங்க. ரைஸோட சிக்கன் ஐட்டம்லாம் நல்லா வெந்திருக்குங்க, நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது. கடித்து சாப்பிடும்போது நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது. சில இடத்துலலாம் வேகாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஸ்பான்ச்சியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் அடிஷ்னலாக ஒரு மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. சரி, அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிறனால ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துடுச்சு. நல்லா மட்டன் பெரிய ஒரு லெக் பீஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே பாஸ்மதி ரைஸ் தாங்க. பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு ரைஸ் இல்லை. இந்த ரைஸில் தான் எல்லாமே இருக்குது. அது ஒரு மேலே ஒரு பீஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வந்துருச்சுங்க. இது வந்து சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் அந்த காம்போ ஆஃபர்னால அந்த ஐஸ்கிரீமும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை. லொக்கேஷன், மெனுவெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.